ஹரி ஓம். ஓம் பூதாத்மனே நமஹ. பரிசுத்தமான ஆத்மா என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றுக்குள்ளும் இருந்தாலும் எல்லாவற்றுக்கு வெளியிலும் அது இருந்தாலும் அது எதொன்றினாலும் அசுத்தப்படுவது இல்லை என்றால் அதுதான் நம்முடைய ஸ்வரூபம். அதை உணர்வதுதான் முக்கியமான வேலையாக இருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், ஏன் நான் உணர வேண்டும், என்ன அவசியம் வந்தது உணர்வதற்கு என்று கேட்கலாம். சுத்தமானவனாக நான் இருக்கின்ற காரணத்தினாலே, நான் நானாக இருக்கின்ற காரணத்தினாலே, என்னை தவிர்த்து இரண்டாவது ஒரு பொருள் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினாலே நான் குறைபாடு அற்றவன், பூர்ணமானவன், முழுமையானவன், எந்த அழுக்கும் இல்லாதவன். இதை நாம் உணர்ந்து கொண்டு விட்டோமேயானால் செயல்பாடுகளின் மூலமாக குறைகளை நாம் போக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஓடுகிறோம் அல்லவா, அது நின்றுவிடும். நல்ல பண்புகளை எல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நல்ல பண்புகளை தேடி ஓடுகின்றோம் அல்லவா, அது நின்றுவிடும். அறியாமையை போக்கி அறிவை பெற வேண்டும் என்று ஓடுகிறோம் அல்லவா, அது நின்றுவிடும். எப்பொழுதுமே நான் பூர்ணமானவனாக இருக்கின்ற அந்த தத்துவத்தை இந்த சப்தத்தின் மூலமாக நான் உணர்ந்தால் அப்போ எனக்கு என்னெல்லாம் தேவைப்படாமல் போய்விடுகிறது. யஜ்ஞம், தானம், தவம் எனக்கு தேவைப்படாமல் போய்விடுகிறது. ஜபம், மௌனம், உபவாசம், உபாசனா இவைகள் எல்லாம் எனக்கு தேவைப்படாமல் போய்விடுகிறது. ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்று சொல்லக்கூடிய சாதனங்கள் தேவைப்படாமல் போகிறது. அப்போ நான் பூதாத்மா என்பதை உணர்ந்து கொண்டு விட்டால் எனக்கு இந்த பாஹ்ய சாதனம், ஆந்தரங்க சாதனம், சாக்ஷாத் சாதனம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 சாதனங்களும் தேவைப்படாமல் நான் புனிதமான ஆத்மா என்பதை முழுமையாக உணர்ந்தவனாக இருக்கிறேன். ஹரி ஓம்.